சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை 2வது நாள் பண்ணுறேன். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக தான் எந்திரிச்சிருக்கிறேன். ஃபஸ்ட் டேங்கிறதுனால நேற்று ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓகே பரவாயில்ல. இன்னைக்கு விளக்கு 5:35க்கெலாம் நான் ஏற்றிட்டேன். நேற்று தான் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு 5:35க்கெலாம் இன்னும் போக போக இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸாக போடணும் தான் நினச்சி வச்சுருக்கிறேன். டிவோஷனல் சாங் கேட்டுக்கிட்டே பூஜை பண்ணிவிட்டு உட்கார்றப்ப மனசு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் பூஜை அறையிலே நல்லா ப்ரே பண்ணிக்குவேன். ரொம்பவே அமைதியான ஒரு மனநிலையோடு ப்ரே பண்ணுவேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே அந்த நேரம் நம்மளுக்கு இல்லாத மாதிரி நம்ம மட்டும் கடவுளோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுற மாதிரியும் ரொம்பவே நல்லா இருக்குது. பூஜை ஸ்டார்ட் பண்ணுறப்பே அந்த சோம்பு சீரக வாட்டர் நைட்டே சோக் பண்ணியிருப்பேன். அதை கொதிக்க வச்சுருவேன். அதை நான் பூஜை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதித்து ஆறிடும். ஸோ அதுக்கப்புறம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் அதை குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். காலையில் டிஃபனாக சோளாபூரி போடணுங்கிறதுக்காக நைட்டே வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதையும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா விநாயகர் பூஜை இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால விநாயகர் கோவிலுக்கு போய் விளக்கேற்றுவேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சமையல் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக பயிரை மட்டும் இப்போவே நான் வேக வச்சு எடுத்துட்டேன். சனிக்கிழமை விநாயகருக்கு 6 to 7க்குள்ளே காலையில் விளக்கேற்றுவேன். பஞ்சுத்திரியோட தாமரை நூல் திரியையும் திரித்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுறேன். கோவில் பக்கத்துலேயே வில்வ மரம் இருக்குது. வில்வ மரம் சிவனுக்கு ரொம்பவே உகந்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த வில்வ மரத்தில் இருக்க வில்வ இலையை பறித்து சிவன் பாதத்துக்கு அடியில் இல்லை விநாயகர் பாதத்துக்கு அடியில் வச்சு நம்ம பிரார்த்தனைகளை சொல்லி வழிபட்டால் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த வில்வ மரத்தில் இருக்க வில்வ இலையில் ஒரு 7 இலை அளவு பறிச்சுட்டு விநாயகருக்கு அழகாக விளக்கெல்லாம் ஏற்றி வில்வ இலையும் அவர் பாதத்துக்கு அடியில் வச்சு நல்லா பிரார்த்தனைகள்லாம் முடிச்சுட்டு நல்லாவே பூஜை பண்ணியாச்சு. ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு. இது சனிக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே நெய் விளக்கு ஏற்றுறது இன்னுமே சிறப்பு. ஏதாவது ஒரு பெரிய வேண்டுதலாக இருந்துச்சு, நடக்காத காரியம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 to 7க்குள்ளே விநாயகருக்கு காலையில் தாமரை நூல் திரியை பஞ்சுத்திரியோடு சேர்த்து திரித்து நெய் விளக்காக ஏற்றிக்கங்க. இதே மாதிரி மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணி நல்லா உங்கள் பிரார்த்தனைகளை வேண்டி வழிபட்டு வாங்க. விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை மட்டும் மதியானம் எதுவும் எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிரார்த்தனைகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். இதை 21 வாரம் விடாமல் பண்ணணும். உண்மையிலே நான் இதை 21 வாரம் விடாமல் பண்ணி அப்புறந்தே ஃப்ரைடே சாட்டர்டே நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கத்தையும் விட்டுட்டேன். இது ஒரு 8 years முன்னாடி இதே மாதிரி நெய் விளக்கெல்லாம் ஏற்றி மதியானம் விரதம் இருந்தெல்லாம் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி பண்ண முடியல. ஏன்னா சில நேரம் விரதம் இருக்கிற மாதிரி வாய்ப்புகளும் வர மாட்டேங்குது. கோயிலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலையும் சில நேரங்கள் அமையலை. முடிஞ்ச அளவுக்கு நான் போய் இந்த மாதிரி நெய் விளக்கு ஏற்றிடுவேன். அப்படி இல்லைனா எலுமிச்சம்பழத்துலையாவது தாமரை நூல் திரி போட்டு விளக்கு ஏற்றிடுவேன். கண்டிப்பாக 6 to 7க்குள்ளே விநாயகருக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். கடவுள் நம்பிக்கை இருந்தால் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக அது தீரும். இது நான் ஃபாலோ பண்ணி நடந்ததுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ண 5வது வாரமே அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சு. வேண்டுதல் உண்மையிலே சூப்பராக நிறைவேறிச்சு. இருந்தாலும் 21 வாரம் அதை கம்ப்ளீட் பண்ணணுமேங்கிறதுக்காக அதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ யார் என்கிட்ட ஏதாவது இந்த சஜஷன் ஏதாவது கஷ்டங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக நான் இந்த பிரார்த்தனை நான் சொல்லுவேன். இந்த வீடியோலேயும் அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி விநாயகர் வழிபாடை 7 yearsக்கு முன்னாடி எனக்கு ஃபேமிலி பர்சனல் ப்ராப்ளம் நிறையவே இருந்துச்சு. தீர்க்க முடியாத ஒரு அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு கோவில் போயிருந்தேன். அந்த கோவிலில் சொன்ன வழிபாடு தான் அப்போ ஃபாலோ பண்ணேன். 5வது வாரத்துலேயே அதுக்கான பலன் கிடச்சிச்சு. தொடர்ச்சியாக 21 வாரமே போட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ எப்போ நினச்சாலும் இந்த வழிபாடை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். கோவில்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா டிஃபன் சோளாபுரி செய்ய ஆரம்பித்தாச்சு. சோளாபுரிக்கு சன்னா மசாலா தான். இந்த சன்னா கிரேவி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
சோளாபுரி பர்ஃபெக்டாக வரணும்னா மைதா மாவில் தான் அதை செய்யணும். ஸோ இன்றைக்கி நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எப்போவாவது ஒரு நேரம் அதை கோதுமை மாவு வச்சும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் மைதா அளவுக்கு டேஸ்ட் அது வந்து கண்டிப்பாக கொடுக்காது. ஆனால் மைதாவில் செய்கிறத விட அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்தி. எப்போவாவது டேஸ்ட்டுக்கு தானேன்னு சொல்லி தான் மைதா வச்சு ஒரு சில நேரம் சோளாபுரி போட்டு அதுக்கு சைடிஸ் இந்த சென்னா கிரேவியை வச்சுருவேன். இந்த சென்னா கிரேவி பட்டர் சென்னா கிரேவி தான். பட்டர் பன்னீர் மசாலா செய்கிற மாதிரி அதே பேட்டர்னில் தான் பன்னீருக்கு பதிலாக வேக வச்சு கொஞ்சமாக மசிச்சு எடுத்த வெள்ளை சுண்டலை வந்து சேர்த்துக்கிறது கடைசியாக. சூப்பராக சென்னா கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போல்லாம் வேகமாக எந்திரிக்கிறதுனால டிஃபன் வேலைகளும் வேகமாக முடிஞ்சிருது. அதாவது வீட்டு வேலைகளே காலை வேலை வேகமாக முடிஞ்ச மாதிரி ஆயிடுது. ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது. இது சாட்டர்டே எடுத்த விலாக் தான். இன்றைக்கி தான் என்னால் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னையோட நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுற 5வது நாள். காலையில் எழுந்ததுமே கடவுள்கிட்ட நம்மளோட மனக்குழப்பம், பயம், நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஃபுல் டேயுமே நல்ல ப்ளசண்ட்டான ஒரு மைண்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. மனக்குழப்பமும் பயமும். மனக்குழப்பம் வந்தாலே நம்மளை வந்து நிம்மதியாகவே இருக்க விடாது. ஒவ்வொன்றையும் வேறு மாதிரி தான் யோசிக்க வைக்கும். அதனால் சந்தோஷமாக அந்த நேரத்தில் நம்மளுக்கு அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தையே நம்ம விட்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் எங்கேயாவது போயிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம வந்து ஐயோ இந்த விஷயம் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ இன்னும் வரப்போகிற ஃப்யூச்சர் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து திங்க் பண்ணி, அதாவது நம்மளே அதை வந்து வேறு விதமாக திங்க் பண்ணி மனசை அப்படியே ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்கி அந்த நேரத்தில் நம்ம வெளியில் போயிருக்கிற அந்த நேரத்தில் இருக்க சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பாக இழந்திருப்போம். அதை வந்து பின்னாடி அனுபவிக்கணும்னு நினச்சா கூட அது வந்து கிடைக்காது. மனக்குழப்பமும் பயமும் நம்மளை வந்து ரொம்ப கீழே தான் தள்ளிட்டுமே போகுமே தவிர நம்மளோட பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கான எந்தவித சொல்யூஷனையும் அது கொடுக்காது. அதனால் சந்தோஷங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இல்லாமலே போயிடும். பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே இல்லை. கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லையும் அது காசு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எல்லார் லைஃப்லையுமே கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்கும். அதுக்காக நம்மளுக்கு நடக்கிற பிரச்சனையை வந்து திங்க் பண்ணி நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, அதுவா இதுவான்னு சொல்லி நம்மளாவே ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் உண்டு பண்ணிக்கிறோம். இது சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு பயமும் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அது நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு பெரிய ஒரு முற்றுப்புள்ளியாக தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு தீர்வை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. இந்த மனக்குழப்பத்தோட பயத்தோட நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை அப்படியே வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் எடுத்துகிட்டு போய் விடுவோம். அவங்களோட நிம்மதியையும் சேர்த்து நமக்கு எடுத்த மாதிரி தான் செஞ்சுருவோமே தவிர பிரச்சனைக்கான தீர்வை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா மனக்குழப்பமும் பயமும் சேர்ந்து நம்ம கண்ணை கண்டிப்பாக மறைச்சிரும். அதிகமாக உங்களுக்கு மனக்குழப்பம் பயம் இருக்குது அப்படின்னா அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ப்ரேயர்ஸ் கேன் டூ மிராக்கிள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து பிரார்த்தனைகளுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. ஸோ அதை வந்து பிரார்த்தனையை வந்து வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு நேரத்துலையும் நம்ம வந்து சந்தேகப்பட வேணாம். முழு நம்பிக்கையோடு வந்து அதை வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ்ட் ஆயிருங்க. நீங்கள் பயந்து வீட்டில் இருக்கிறவங்களையும் குழப்பி இந்த மாதிரி டென்ஷனோடு நீங்கள் வந்து வாழ்க்கையை நகர்த்தாமல் சந்தோஷமாக வாழணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மனக்குழப்பமும் பயமும் இருக்கக்கூடாது. கடவுள்கிட்ட முழு நம்பிக்கையோடு வேண்டணுமே தவிர ஒவ்வொரு நிமிஷமையும் பிரார்த்தனை வச்சுட்டு திருப்பி வந்து அதை நினச்சிக்கிட்டே, அதாவது அதை சந்தேகப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி ஆயிரும். அந்த பிரார்த்தனை வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டு திருப்பவும் நம்ம வந்து சந்தேகப்பட்டு அதை நிறைவேற்றுவீங்களா, நடத்தி கொடுத்துருங்க இப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்ச விஷயத்தை வந்து சந்தேகப்பட்டு திருப்பி அதை வந்து நம்ம வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அந்த பிரார்த்தனைக்கான முழு பலனை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியாமலே அந்த மனக்குழப்பம் பயமும் தவிர்த்துரும். சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னா இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ளசண்ட்டாக இருந்தாலே உங்களோட வீடும் வந்து கண்டிப்பாக ப்ளசண்ட்டாக இருக்கும். உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்க கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொண்ணுங்களால் தான் முடியும். ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் நினச்சா மட்டும்தான் வீடே சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரம் உடம்பு முடியலன்னு படுத்தா கூட வீடு எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து அமைதியான ஒரு மனநிலையோட சூழ்நிலையோட வந்து அந்த நேரத்தை வந்து நகர்த்துற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணேன். இதில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி
எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏர்லியராக எந்திரிக்கிறதுனால எவ்வளோ வேலைகள் செஞ்சாலும் அதை 10:30க்குள்ளேயே வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.